அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 22/2/2026 அருமையான ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓய்வுல இருக்கிற நினைக்கப்படாது. சஷ்டி திதி இருக்கிறது. அழகனை குலகனை முருகனை அழகனை செந்தில் வடி வேலவனை நீங்க போய் நல்லபடியா பிடிக்கணும். நீங்க அவன் அருளாளு அவன் தாள் பணிந்து அப்படிங்கிற விஷயம் தான். போய் சஷ்டியில நல்லபடியா வளர்பிறை சஷ்டினாலும் நல்லபடியா முருகனை போய் கும்பிட்டு வாங்க. உலக சிந்தனை தினமாமா இன்னைக்கு. சிந்தனை செய்மனமே வடிவேலன் மகன் சண்முகனை சிந்தனை செய்மனமே. பாட்டும் பொருந்தது, சஷ்டியும் பொருந்தது. ஏன்னா இன்னைக்கு உலக சிந்தனை தினம். அதனால சஷ்டியில வடிவேலன் நம்ம சண்முகனை நீங்க போய் சிந்தனை செஞ்சிருங்க. வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க, திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் காலை 12:17, அதாவது மதியம் 12 மணி வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. மாலை 6:55 வரைக்கும் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. பிற்பகல் 2:10 வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம் இருக்கிறது. சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். அதன் பின்பு பிராமியம் நாமயோகம். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதிகாலை 1:14 வரைக்கும் பவம் செவ்வாய். அதன் பின்பு பிற்பகல் 12:17 வரைக்கும் பாலவம் ராகு. அதன் பின்பு இரவு 11:12 வரைக்கும் கௌலவம் சனி. அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த தினம் இன்று. அன்பர்களே, தில்லையாடி வள்ளியம்மை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம். தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய பிறந்த தினமும் நினைவு தினமும் ஒன்றே. தில்லையாடி வள்ளியம்மை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நபர் பிறந்த தினமும் அதுவே, இறந்த தினமும் அதுவே. முத்துராமலிங்க தேவர்களாம் நம்ம எவ்வளவு கொண்டாடுறோம். ஆனா நாம் கொண்டாட மறந்த ஒரு பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை. அதனால அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த தில்லையாடிங்கிற ஊர் எங்க இருக்குது? ஒருவேளை நீங்க அந்த ஊர்ல இருக்கீங்களா? அவங்க வீடு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்ல இதெல்லாம் சிறப்பா போட்டு யாரு என்ன சிறப்பா பண்ணிருக்கீங்கன்றத ஷார்ட்ஸ் போட்டுருவோம். கஸ்தூரிபாய் காந்தி நினைவு தினம். தில்லையாடி வள்ளியம்மைக்கும் காந்திக்குமே ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. இங்க கஸ்தூரிபாய் காந்தி அவர்களுடைய நினைவு தினமும் இன்றே. வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல சந்திரன், குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் புதன் ராகு செவ்வாய் அனைவரும் கும்பத்தில், சனி பகவான் மட்டும் மீனத்தில். ஊரே சேர்ந்திருக்குது, ஒன்னா இருக்கணும் நன்னா. வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி.
4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி விவரங்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.